நான் வந்து பாத்ரூம் போனால் மொபைல் எடுத்துகிட்டு போவேன். மோட்டிவேஷ்னல் சாங்கு, ரீல்ஸு, ஷேரு எல்லாமே பாத்ரூம் தான் நடக்குது அப்படின்ட்டு. தூங்கிட்டு இருக்க எப்படி எழுந்துக்கிறான்னு தெரில. நான் உள்ளே போனதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து என்ன பண்ணுற 3வது டைம் கால் வரும். அதுவும் நார்மல் காலில் வீடியோ கால். ஹாய் செல்லக்குட்டீஸ், ரொம்ப கேப்புக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் பீட்டர். ஜி தமிழ் சேனலில் தமிழா ஷோக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். டிவி ஷோ எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி அவங்க எங்களை 2:30 போல் அங்கே ரீச் ஆக சொன்னாங்க. டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆகிடுச்சு. நம்ம எனக்கே டைமுக்கு போயிருக்கோம். ஸோ இங்கேயும் அதே லேட்டு தான். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ வாங்க நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இவிபி சிட்டிக்குள்ளே வர்றதுன்றது எங்களோட ரொம்ப பெரிய கனவு. அது இவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு நிறைவேறும்னு சொல்லி நாங்கள் நினச்சதே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ளே போயிட்டுருக்கோம். எல்லாமே புதுசுங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த ஃபிலிம் சிட்டி நம்ம வெளில இருந்து பார்த்துருப்போம். இது உள்ளே இவ்வளோ லாங்குக்கு ஒரு பெரிய பிளேஸே இருக்குது. ரொம்ப பதட்டமாக போயிட்டுருக்கோம். அவளை யாழினிக்கும் சரி எனக்கும் சரி மனசில் ஒரு பயமும் இருக்குது, பதட்டமும் இருக்குது. எப்படி அங்கே பேச போகிறோம், எப்படி எல்லார்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான கான்செப்டில் அங்கே போக போகுது, அவங்க எப்படி ஷூட் பண்ணுவாங்க, இது எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம உள்ளே வந்தாச்சு. ரைட் சைடில் எல்லாமே ஃபுல்லாகவே செட்டு தான். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக் பாஸ் செட்டு அப்போ தான் போட்டிருந்தாங்க. அதோட ஒர்க்கு அங்கே போயிட்டு இருந்துச்சு. நிறைய செட்டு உள்ளே இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். வெளியிலேருந்து நம்ம டிவியை பார்ப்போம், டிவியில் இதெல்லாம் நடக்கும். பட் நேராக அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய செட்டு அங்கே இருக்குது. விஜய் டிவி, கலைஞர் டிவி, ஜி தமிழ், இது போல் நிறைய சேனல்ஸோட டிவி சேனல்ஸுமே அங்கே செட்டு ஒரே இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பயம் இருந்துச்சு. இந்த 16 போட்டதில் அந்த செட்டு தான். நம்ம இவ்வளோ செட்டு இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ தான் பயமாக இருக்குது. கொஞ்சம் கிட்ட போயிட்டு பாப்பா என்ன பண்ணிக்கிறதுன்னு சொல்லி. நம்மளோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 16 செட்டில் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அங்கே தான் வந்திருந்தோம். ஃபைனலி வந்ததுக்கப்புறம் இந்த ரூமில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அது முன்னாடி நாங்கள் நினச்சது வந்து எங்கள் 2 பேருக்காக இவ்வளோ பெரிய ரூம்னு சொல்லி நினச்சிருந்தோம். அப்போ தான் தெரிஞ்சுது அது எங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்பு வாங்கின மூமெண்ட்ஸ் இதுதான். தென் யாழினியுமே ரொம்ப சந்தோஷமாகவும் எக்ஸைட்டாகவும் இருந்தால் ஷூட்டிங் எந்த மாதிரி போக போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு ஐடியாவே இல்லை, பயமாகவும் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி நம்ம இவிபிக்கு வந்தாச்சு. நமக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க டச்சப் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே தான் இருக்கும். டச்சப் பண்ணியாச்சுங்களா? இப்படி தான் பேசினு இருப்பா. வாங்க. இதுதான் ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மேக்கப் டச்சப் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுக்க சொன்னாங்க. நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் யாருன்னு தான் கம்பல் பண்ணி போட சொன்னால். நம்ம இதான் ஃபஸ்ட் டைம். தென் மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணோம்.
ஆக்சுவலாக இந்த அண்ணன் தான் எல்லாருக்குமே மேக்கப் போடுறாங்களாமா. அந்த ஷோவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே இவங்க தான் மேக்கப் போட்டாங்க. ஒரு மாதிரி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கையிலே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு சூப்பராக ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோடய மேக்கப் முடிஞ்சதுமே 2 பேரும் செட்டுவில் கிளம்பிட்டோம். நான் மேக்கப் போட்டுட்டேன், யானி ஆல்ரெடி மேக்கப்பில் தான் வந்திருந்தா. ஃபைனலி செட்டுவில் போயிட்டோம். நாங்கள் அங்கே போனதுமே அங்கே வந்திருந்த கப்புள்ஸில் ஒரு 2-3 பேர் ரொம்பவே ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு எங்களுக்குள்ளே. ஜாலியாக சிரித்து பேசிட்டு கலாச்சிட்டு இருந்தோம் எங்களுக்குள்ளேயே. அண்டு ஃபைனலி அந்த செட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம எப்பவுமே டிவியில் பார்த்தது அதை நேரில் பார்க்குறன்றப்ப ரொம்பவே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடுச்சு. யாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதனால் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்துக்கிட்ட கிளிப்ஸ். ஸோ அது உங்களுக்காக. அண்ட் தென் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட காஸ்டியூம்ஸ் கலர்ஸை செலக்ட் பண்ணி யார் யார் எங்கெங்கே உட்கார்ந்தா ஃப்ரேம்ஸுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி இவங்களா உட்கார வச்சாங்க. ஒரு மாதிரி ஆர்டராக நல்லா தான் இருந்துச்சு அதுவும். ஸோ வெற்றிகரமாக முடிச்சாச்சு. நைட் 10:50 கிட்ட ஆகிடுச்சு. போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம முடிச்சாச்சு. இப்போ கிளம்புற டைம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. நம்ம இப்போ வந்து வெளியே கிளம்பிட்டு இருக்கோம் EVP சிட்டி விட்டு. இதோ பிக் பாஸ் செட்டிங்க தான் போட்டுங்கிறாங்க. பாப்புக்குட்டி வந்து வண்டி ஓட்டுறாரு. பாப்புக்குட்டி சபா இப்பவே கண்ணை கட்டுது. இன்னைக்கு ஆனால் செம்ம ஜாலியாக இருந்தது. ஃபுல் ஃபன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க எங்களுக்கு இன்ஸ்டாவில். டச்சில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் மேக்கப் இன்னுமே கலையில். நானே போட்ட மேக்கப் ஃபஸ்ட் டைமில் மேரேஜுக்கு போட்டது. இது வந்து EVP சினிமாஸ். இங்கே கேம்ஸ்லாம் இருக்கும். நான் ஒரு டைம் போயிருக்கேன். நல்லா இருக்குல்ல நைட்டில் பார்க்க. நம்ம இப்போ வந்து கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். வெளியே போகிறோம். முடிஞ்சிச்சு. இதுதான் எல்லாம் ஓவர். என்ட்ரன்ஸில் இருக்கோம். கிளம்பியாச்சு. இப்போ வந்து அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ டைம் என்னன்னா 11:40 ஆகுது. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி 1 o'clock கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன். ரீச் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா தெரியல, என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்த நிறைய விஷயம் நடந்துனே வருது. அதுல இதுவும் ஒண்ணு. இது ரொம்ப நாள் ஆசை. ஆமா, நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காங்க எங்க ஹஸ்பண்ட். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஜாலியா இருக்கு ரொம்ப. ரீல்ஸ் ஷேரு எல்லாமே பாத்ரூம் தான் நடக்குது அப்படின்ட்டு நானும் பாத்ரூம் எடுத்துட்டு தான் போறேன். உள்ள போயிட்டு தூங்கிட்டு இருக்க எப்படி எழுந்துக்கிறான்னு தெரியல. நான் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல வந்து என்ன பண்ற, இன்ஸ்டா ஓபன் பண்ணி தான் நம்ம ரீல்ஸை பாக்குறோம். மேலே நோட்டிபிகேஷன் வருது என்ன பண்ற. சரி வந்துடுறேன். இன்னும் நான் பண்றேன். ஒரு 2 டைம் நான் ரீல்ஸ் ஏதாச்சும் பார்த்துட்டே இருக்கேன்னா நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சரி நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். 3வது டைம் கால் வரும். அதுவும் நார்மல் காலில் வீடியோ கால்.
ஹாய் செல்லக்குட்டீஸ், ஃபைனலி வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ். என்னடா நீ ஜீ தமிழுக்கு வந்த இதை மட்டும் தானே சொன்னேன், உனக்கு எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னு சொல்லி எதையுமே நீ சொல்லவே இல்லையே, வீடியோவில் காட்டலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. தேர்ஸ்டே நைட்டு வந்து அவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் தமிழ் ஷோவில் வந்து உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷூட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நானுமே அதை ஃப்ரைடே மார்னிங் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக ஃப்ரைடே ஈவினிங் தான் ஷூட்டு. நான் ஃப்ரைடே மார்னிங் தான் பார்க்குறேன். ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு, என்னடா இது உங்கள் பெரிய சேனலு அங்கேருந்து கூப்பிட்றாங்க, ஆஃபீஸ் இருக்குது, லீவ் எப்படா கேட்குறதுன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷனு. சரி ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஒரு வாட்டி தான் கிடைக்கும், நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பெர்மிஷன்லாம் கேட்டு லீவ் அப்ரூவ் வாங்கி ஓகே ஆகிடுச்சு. ஃப்ரைடே ஈவினிங் ஷூட்டுக்கு போகிறோம். நாங்கள் மார்னிங் தான் பிளானே பண்ணுறோம், இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சு. நானும் யாரையும் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம எந்த மாதிரி அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ரெடியாக எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு நம்ம இந்த டைமுக்கு அங்கே போகிறோம், அங்கே போயிட்டு நடக்கிறதுலாம் ஒரு ஃப்ளோவாக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் போயிட்டு அவங்க 2:30க்கெலாம் அங்கே ரீச் ஆக சொன்னாங்க. நாங்கள் போகும்போதே 2 o'clock ஆகிடுச்சு. தென் ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 4:30 அந்த லிமிட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க முன்னாடியே எல்லாருமே வந்துடணும் அப்படின்றதுக்காக 2:30 3:30ன்ற அந்த டைம் ஷெட்யூல் போட்டு எல்லாருமே வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது நடந்துச்சு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நீங்கள் டிவி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் இந்த மாதிரி தமிழ் ஷோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டைட்டில் வைக்கிறாங்க, எந்த மாதிரியான டாபிக் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. பாய், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஹெசிடேட் பண்ணாமல் டிஎம் பண்ணுங்கள், நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய்.